இதுதான் நான் முதல்ல வச்ச அல்லி தொட்டி. ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணது அப்படிங்கிறது கிடையாது. பட் இது வந்து டைரெக்டாக நான் வச்சுருக்கேன். நேரடியாக மண் போட்டு அதில் வச்சுருக்கேன். இது வந்து ப்ளூ விசில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து இலையிலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன செடிகள் உருவாகும். அதனால் நமக்கு மொத்தமாக க்ளீன் பண்ணால் அந்த செடி வந்து நமக்கு கீழே செட்டில் ஆகாமல் போயிடும். இப்போ கூட பாருங்கள், நான் இதை கை வச்சு எடுக்கிறேன். அந்த பாசிக்காக ரிமூவ் பண்ணுறேன். அதில் ஒரு குட்டி அல்லி செடி இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு குட்டி அல்லி செடி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது பார்த்து கவனமாக ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஆல்கேவும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். வேறு ஏதாவது தொட்டிக்கு வந்து நம்ம தொட்டியில் போட்டு விடலாம். இது ஒரு குட்டி செடி. இப்போ தான் வந்து இலையிலேருந்து உருவாகியிருக்கு. முதல்ல இதுலேயுமே மீன் விட்டு வச்சுருந்தேன். மீனெல்லாம் செத்து போயிடுச்சு. அதனால் இப்போ வந்து இதில் வேறு ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். இது வாட்டர் நெக்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டை. இது இருக்குது. டக் வீடும் இதில் இருக்குது பாருங்கள். டக் வீடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கிறதுனால இதில் அந்த மஸ்கிட்டோ லார்வா ப்ராப்ளம் இருக்காது. அப்பப்போ கை வச்சு அந்த பாசியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டால் போதும். இந்த மாதிரி பாசியை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டால் அந்த சாயில் வந்து க்ளீனாக தான் இருக்கும். இதனால் நமக்கு எந்த நியூசன்ஸும் க்ரியேட் ஆகிறதில்ல. அல்லி தொட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூசன்ஸ் அப்படின்னு பார்த்தா மஸ்கிட்டோ லார்வா ஃபார்ம் ஆகிறது தான். இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் போட்டு விடுறதுனால மீனும் போட்டுக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க மீன் போடுங்க. நான் மீன் இருந்தது முதல்ல, இப்போ மீன் இல்லை. ஸோ அதனால் நான் ஃபுல்லாகவே எல்லா தொட்டிலையும் எனக்கு வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்னெயில்ஸ் ஃபார்ம் ஆகும். அது வந்து பின்னால் இருக்கும். நம்ம இலைகளை திருப்பி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி ஸ்னெயில்ஸ் இருந்ததுன்னா அப்போ மட்டும் அந்த இலைகளை வந்து கிள்ளி எடுத்துருங்க. அது தெரியவே தெரியாது. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படி தண்ணி மாதிரியே இந்த இலையில ஒட்டிகிட்டு இருக்கும். அது மட்டும் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த இலையை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. மற்றபடி அல்லி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. முதல் முறை நான் வந்து இதில் பாட்டிங் மிக்ஸுன்னு தனியாக பண்ணலை. ஆல்ரெடி வீட்டில் இருந்த மாடி தோட்டத்தில் இருந்த அந்த மண்ணை தான் போட்டு நிரப்பி அல்லி செடி வச்சேன். அதுலேருந்து 3 வருஷம் ஆகுது. இன்னை வரைக்கும் நான் மாற்றல. நல்லா தான் பூக்குது. இந்த செடி பாருங்கள், டெய்லி ஒரு பூவாவது கண்டிப்பாக இந்த தொட்டியில் இருக்கும். 3 வருஷமாக இருக்குது. அடிஷ்னலாக இது வரைக்கும் நான் இன்னும் இதுக்கு எந்த நியூட்ரியன்ட்டுன்னு தனியாக கொடுக்கல. பட் இனிமேல் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அல்லிக்கு வந்து தனியாக டேப்லெட்ஸ் கிடைக்குதுன்னு இப்போ தான் தெரிய வந்தது. அந்த டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நியூட்ரியன்ட் டேப்லெட்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது இன்னும் பூக்கள் நல்லா வரும்னு சொன்னாங்க. வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே தான் பூத்துட்ருக்கு.